அனைவருக்கும் இனிய வணக்கம். மற்றொரு காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எங்களுடைய வீடியோஸுக்கு நிறைய ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. அவர் யூடியூப் சேனல் ஹேஸ் ரீச்ட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ். அது எல்லாத்துக்கும் உங்களுடைய சப்போர்ட் தான் காரணம். வித்யாபூன் அகாடமி சார்பாக அதுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி எங்களுடைய ஆன்லைன் மாக் எக்ஸாம் சீரீஸ்க்கு நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் அந்த எக்ஸாம்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆன்லைன் மாக் எக்ஸாம்ஸு நீங்கள் சப்ஜெக்டெல்லாம் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் அந்த எக்ஸாமை எடுத்துக்கணுன்றது நெசசிட்டி கிடையாது. எங்களுடைய பாலிசியே லேர்ன் த்ரூ எக்ஸாம்ஸ், அதுதான் எங்களுடைய இம்பார்ட்டண்ட்டான பாலிசி. ஸோ எப்படி உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸு, ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை ஒரு இன்ஜினியரிங்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸோ மாக் எக்ஸாம்ஸ் வழியாக நிறைய இப்போ லேர்ன் பண்ணுறாங்க. சப்ஜெக்ட் கான்செப்ட்ஸுக்கு அவங்க கொடுக்குற டைமை விட மாக் எக்ஸாம்ஸுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஈவன் அதர் ட்ரைனிங் சென்டர்ஸ் கூட இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ப்ரிப்ரேஷனை ஒரு சைட் பண்ணால் கூட எங்களுடைய ஆன்லைன் மாக் எக்ஸாம்ஸ், நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஒரு சப்ஜெக்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறா இருந்தாலும் எங்களுடைய ஆன்லைன் மாக் எக்ஸாம்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட், எஸ்பெஷலி கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்தளவில் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், அதாவது யூஜிசி நெட்டு, அதே மாதிரி டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம்ஸு, அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ண போகிற செட் எக்ஸாம், இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் அக்கர் ஆகும். தட் சப்ஜெக்ட் இஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரிலேட்டடான கான்செப்ட்ஸ் எப்போவுமே முக்கியமான கான்செப்ட்ஸு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா போத் மல்டிபிள் சாய்ஸ் அண்ட் டீட்டெயில்டு ஆன்சர் கொஷின்ஸும் உங்களுக்கு டிஆர்பி எக்ஸாம்ஸில் வரும். ஸோ இந்த காணொலியில் நாங்கள் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, எங்களுடைய மெட்டீரியல், அதாவது நாங்கள் ஒரு ப்ரிப்ரேட்டரி கைடு கம்ப்யூட்டர் சயின்ஸுக்காக போடுறோம். ஸோ அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் மெட்டீரியலில் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கான ஒரு ஷார்ட் டெமோவை நான் காமிக்க போகிறேன். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு காணொலியில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸோட மாக் எக்ஸாம் நான் டெமோ பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ அந்த காணொலியும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த காணொலியில் எங்களுடைய மெட்டீரியலில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரிலேட்டடாக நாங்கள் என்னென்னலாம் கொடுத்துருக்கோம் அப்படின்றத டெமோ காமிக்கிறேன். அதே மாதிரி நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. இது வரைக்கும் நாங்கள் கிளாஸஸ் எதுவும் ஷெட்யூல் பண்ணல. ப்ரிப்ரேட்டரி கைட்லைன்ஸு, ப்ரிப்ரேட்டரி ரிலேட்டட் மெட்டீரியல்ஸு, ஆப்ஷன்ஸு, மார்க் டெஸ்ட்டு, இப்படி தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் கொடுத்துக்கிட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கான்செப்ட்ஸுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கு நீங்கள் எந்தெந்த மாதிரியான மெட்டீரியல்ஸை நீங்கள் அடாப்ட் பண்ணலான்றதுக்கான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் இது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒன் ஆஃப் அவர் ப்ரொஃபஸர், அவர் கொலீக் ஹூ இஸ் ஒர்க்கிங் இன் இஜிஎஸ் பிள்ளை இன்ஜினியரிங் காலேஜ், அவர் ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கு இன் தமிழ் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இருக்கிற முக்கியமான கான்செப்ட்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த காணொலியில் அந்த வீடியோஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறோம். அதோட எங்கள் மெட்டீரியல்ஸில் என்ன நாங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரிலேட்டடாக கொடுத்துருக்கோன்றத ஒரு சின்ன டெமோவாக ஐ வில் கிவ் யூ. நம்மளுடைய டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கெசட் எக்ஸ்ட்ராடினரியில் கொடுத்துருக்கிற சிலபஸ் இது தான். இந்த சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸில் வரக்கூடிய மேஜரான கோர் கான்செப்ட் அதுதான் இந்த சிலபஸில் நிறைய கம்ப்ரைஸ் ஆகிருக்கும். இப்போ ஃபஸ்ட் யூனிட்டே பார்த்தீங்கன்னா டிஸ்க்ரீட் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஆப்டிமைசேஷன், மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்,
இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஓரளவு ஒரு மெட்டீரியலை வச்சு ஒர்க் அவுட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணுறது இந்த யூனிட்டுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி யூனிட் 2 பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சிஸ்டம் அண்ட் ஆர்கிடெக்சர். இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் அண்ட் ஆர்கிடெக்சரை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து டிஜிட்டல் சர்க்கியூட்ஸு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பூலியன் அல்ஜிப்ரா, பூலியன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸு, அதே மாதிரி ஃப்ளிப் ஃப்ளாப்ஸு, இதை மாதிரி சில கோர் கான்செப்ட்ஸ் வந்து இதில் இருக்கும். மோஸ்ட்லி இதோட இல்லஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் இதுதான் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் யூனிட்டை வந்து நீங்கள் வந்து கவர் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுலலாம் இந்த யூனிட்டில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும், கம்ப்யூட்டர் சிஸ்டம் அண்ட் ஆர்கிடெக்சர். அதே மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ், இந்த பர்டிகுலர் யூனிட் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. இந்த பர்டிகுலர் யூனிட்டை பொறுத்தளவில் C++ we are already very good in those programming languages, because C++ is the language what we learn when we start to teach or learn computer science, basic programming languages. ஸோ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை பொறுத்தளவில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமை கொடுத்து அதை டீபக் பண்ண சொல்கிறது, அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங்கில் எரர் ஏதாவது இருக்கான்னு சொல்லி உங்களுக்கு கேட்குறது, இதை மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து அக்கர் ஆகும். அதே மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் காணொலியில் நான் இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறது என்ன அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கான்செப்ட்ஸ். எதுக்கு இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கான்செப்ட்ஸை இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்லேருந்து உங்களுக்கு நிறைய விதமான கொஷின்ஸ் வந்து அக்கர் ஆகும். நாட் ஒன்லி டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம்ஸு, ஈவன் உங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ண போகிற டிஎன் செட் ஆகட்டும், இல்லை உங்களுக்கு வந்து என்டிஏ யூஜிசி நெட் ஆகட்டும், ஈவன் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இன்டர்வியூஸ்க்கோ எதுக்கோ போகும்போதோ, இல்லை நீங்கள் வந்து ஒரு டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரில் செலக்ட் ஆகி ஒரு டெமோ கிளாஸ் உங்களை எடுக்க சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்லேருந்து நீங்கள் வந்து ஒரு கான்செப்டை எடுத்து நீங்கள் தாராளமாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அந்தளவுக்கு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கான்செப்ட்ஸ் வந்து இட் இஸ் அ கோர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கான்செப்ட் வேர் யூ ஹாவ் டு புட் மோஸ்ட் ஆஃப் தி டைம் ஃபார் ப்ரிப்ரேஷன். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கான்செப்ட்ஸில் நீங்கள் எல்லாமே தெளிவாக இருக்கணும். ஏன்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கான்செப்ட்ஸ்லேருந்து என்ன விதமான கொஷின்ஸ் வரும் அப்படின்னா, போத் மல்டிபிள் சாய்ஸ் அண்ட் பிக் கொஷின்ஸ். நமக்கு டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம்ஸில் உங்களுக்கு வந்து டீட்டெயில்டு ஆன்சர் கொடுக்குற மாதிரி ஒரு 10 யூனிட்ஸ்லேருந்து 8 கொஷின்ஸ் கொடுத்து 5 கொஷின்ஸ் எழுத சொல்கிறதுக்கான ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் கட்டாயமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூனிட்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து பிக் கொஷினில் டீட்டெயில்டு கொஷின்ஸில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமை பொறுத்தளவில் வந்து பேசிஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், த்ரெட்ஸு, சிபியூ ஷெட்யூலிங், டெட்லாக்ஸ், மெமரி மேனேஜ்மெண்ட். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப கோர் கான்செப்ட். இப்போ நான் சொல்கிற கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து கோர் கான்செப்ட்ஸ். இதில் ப்ராப்ளமும் அக்கர் ஆகும், அதே சமயத்தில் பிக் கொஷின்ஸும் டீட்டெயில்டு ஆன்சர் கொஷின்ஸும் வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளூம்ஸ் டாக்ஸானமியில் இருக்கிற லோயர் லெவல் ரிமெம்பர் லெவல் கொஷின்ஸும் வரும். ஸோ அதனால் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கான்செப்ட்ஸை வந்து நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டாபிக்ஸ் பேசிஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், த்ரெட்ஸ், சிபியூ ஷெட்யூலிங், டெட்லாக்ஸ் அண்ட் மெமரி மேனேஜ்மெண்ட், இதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைய மார்க்ஸுக்கு கொஷின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி செக்யூரிட்டி ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸும் இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் பிகமிங் மோர் இம்பார்ட்டண்ட். ஸோ அது ரிலேட்டடான கொஷின்ஸ், செக்யூரிட்டி ரிலேட்டடான கொஷின்ஸ் வர்றதுக்கும் உங்களுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கிரிப்டோகிராஃபி இஸ் தி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வேர் வி ஹாவ் டு புட் மோர் கான்சன்ட்ரேஷன். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கு
நாங்கள் வந்து மெட்டீரியல்ஸ் வந்து எங்களுடைய ஓவரால் மெட்டீரியல்லையும் நாங்கள் வந்து இல்லஸ்ட்ரேஷன்ஸ், அதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஷார்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ஃபார் ப்ரிப்பேரிங் ஃபார் டீட்டெயில்டு ஆன்சர் கொஷின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த மெட்டீரியலையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து யூடியூப்பில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இந்த ப்ராசஸ், இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கான்செப்ட்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் வந்து அது ரிலேட்டடான வேலை நீங்கள் வந்து யூடியூப் வீடியோஸ் வழியாக ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு வீடியோவை சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோஸ் வழியாக நீங்கள் தமிழ்லேயே வந்து அதில் அந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் இங்கே இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கான்செப்ட்ஸுக்கெல்லாம் தமிழ் எக்ஸ்பிளனேஷன் வித் ரெனவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஸர்ஸ் வந்து அந்த அந்த கான்செப்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். I suggest that video for preparing these concepts. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கான்செப்ட்ஸுக்கு வித்யாபூன் அகாடமி எங்களோட சார்பில் நாங்கள் கொடுக்குற ப்ரிப்ரேட்டரி கைட் பிடிஎஃப் மெட்டீரியலில் நாங்கள் ரொம்ப டீட்டெயில்டாகவே இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸு, டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர்ஸு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஒரு 10 மார்க்ஸுக்கு நீங்கள் எழுதுறதுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கண்டென்ட் கொடுக்கணுமோ அதே கண்டென்ட்டை வந்து நீங்கள் வந்து இந்த மெட்டீரியல்லேருந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். எல்லா கான்செப்ட்ஸையும் நாங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுடைய இந்த பர்டிகுலர் பிடிஎஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 யூனிட்ஸுக்கான எல்லா கான்செப்ட்ஸையும் நாங்கள் வந்து கவர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு யூனிட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 300 to 400 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸு, எக்ஸ்ப்ளனேஷன்ஸ், இல்லஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதில் ஆப்ரேட்டிங் சிஸ்டமை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கவர் ஆகும். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நாங்கள் வந்து என்ன மாதிரியான கண்டென்ட் இதில் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்றத நான் ஷோ பண்ணுறேன். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸோட டெஃபினேஷன் அண்ட் பேசிக் கான்செப்ட்ஸ் இதுதான் நம்ம சிலபஸில் பார்த்துருக்கிற ஃபஸ்ட்டு டாபிக்ஸ். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட பேசிக் கான்செப்ட்ஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட அப்ளிகேஷன்ஸ் என்ன, அதே மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட ஸ்ட்ரக்சர், எம்எஸ் டாட் ஸ்ட்ரக்சர், லேயர்டு ஆர்கிடெக்சர், லேயர்டு ஸ்ட்ரக்சர், ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட இம்பார்ட்டன்ட் சர்வீசஸ் என்ன, பேட்ச் ப்ராசஸிங், ஃபைல் அண்ட் டைரக்டரி சிங்க்ரனைசேஷன், ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், மெமரி மேனேஜ்மெண்ட்டும் இம்பார்ட்டண்டான கான்செப்ட். ஏன்னா இந்த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், மெமரி மேனேஜ்மெண்ட்லேருந்து உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் வரும். ஸோ இந்த டாபிக்ஸுக்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஃபர்தர் பேஜஸில் நாங்கள் வந்து இல்லஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ப்ராசஸ் கண்ட்ரோலுக்கான கமெண்ட்ஸ் என்னென்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் யூஸ் பண்ணுவோம், எஸ்பெஷலி இந்த யூனிக்ஸ் ரிலேட்டட் கமெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க. ஃபோர்க்கோட ஃபங்க்ஷன் என்ன, ஃபோர்க் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரும். அதே மாதிரி டிவைஸ் மேனிப்புலேஷன் கமெண்ட்ஸு, அதே மாதிரி கம்யூனிகேஷன் ரிலேட்டடான கமெண்ட்ஸு, இது ரிலேட்டடெல்லாம் கொஷின்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து நாங்கள் இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், ப்ராசஸ் லைஃப் சைக்கிள் என்னென்ன இருக்குது, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ராசஸ் லைஃப் சைக்கிள், அதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் வரும், ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி உங்களுக்கு ஒரு டீட்டெயில்டு ஆன்சரில் கேட்குறாங்கன்னா நீங்கள் இந்த கண்டென்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக எழுதலாம். அதே மாதிரி ஸ்டேட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்,
ஷெடியூலர்ஸ்லேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில். 3 டைப்ஸ் ஆஃப் ஷெடியூலர்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். அது 3 ஷெடியூலருக்கான டிஃப்ரென்சஸ் என்ன, கான்டாக்ட் ஸ்விட்ச் கான்செப்ட், ப்ராசஸோட ஃபுல் என்டையர் லைஃப் சைக்கிள், இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன், எல்லாமே உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பிக்சர் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணியிருக்கோம். மெசேஜ் பாசிங், producer consumer problem, important problem in operating system, pipes related ஆன concepts, mutual exclusion, deadlock, mutual exclusion, critical section சம்பந்தமான problems உங்களுக்கு நிறைய occur ஆகும். mutex, semaphores, அதே மாதிரி dining philosophers problem, readers right problem, critical session problem. ஸோ இது எல்லாமே வந்து இந்த கான்செப்ட்ஸில் எல்லாமே நீங்கள் வந்து எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கீங்களோ அந்தளவுக்கு கொஷின்ஸை நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம், ப்ராப்ளம்ஸை அட்டன் பண்ணலாம். த்ரெட்ஸு, மல்டி த்ரெட்டிங், த்ரெட் லைப்ரரிஸ், மல்டி த்ரெட்டில் வர இஷ்யூஸு, மல்டி ப்ரோக்ராமிங்ஸ், த்ரெட்டில் வரக்கூடிய இஷ்யூஸு. CPU scheduling is more important concept where problems can occur. Types of CPU scheduling என்னென்ன இருக்குது, ஸோ அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். ஷெடியூலிங் அல்காரிதம்ஸ்லேருந்து உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து மல்டிபிள் சாய்ஸ்லேயும் ஸ்மாலர் ப்ராப்ளம்ஸ் கூட இந்த ஷெடியூலிங்லேருந்து கொடுப்பாங்க. ஸோ ஷெடியூலிங்கோட பர்ஸ்ட் டைம் கால்குலேஷன், ப்ராசஸ் ரன் டைமு, இது எல்லாமே வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு டைப் ஆஃப் ஷெடியூலிங்கும் எப்படி நமக்கு வந்து நடக்குதுன்றதை இல்லஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்துருக்கோம், ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து. அதேமாதிரி ப்ரையாரிட்டி ஷெடியூலிங், இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் ஷெடியூலிங்கில் வர்றது. ரவுண்ட் ராபின் ஷெடியூலிங், கியூ ஷெடியூலிங், த்ரெட்ஸில் லைட் வெயிட் ப்ராசஸ்ஸு, சிங்க்ரோனைசேஷன். ஸோ இந்த மெட்டீரியலை நீங்கள் வந்து ஹேண்டியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து ஈஸியாக உங்களால் லேர்ன் பண்ணிக்க முடியும். சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன்ஸ் அண்ட் வித் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் and wherever tabular column and examples needed we have given. Deadlock important ஆன கான்செப்ட். டெட்லாக்கை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன், அதே மாதிரி வெயிட்டு, ஹோல்ட் அண்ட் வெயிட்டு, சர்க்குலர் வெயிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தெளிவாக நீங்கள் படிச்சுக்கிட்டால் தான் உங்களுக்கு இது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஈவன் உங்களுக்கு வந்து டீட்டெயில்டு ஆன்சரில் கூட உங்களுக்கு கேட்கலாம். ஸோ எங்களோட மெட்டீரியல்ஸில் இது எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். பேஜ் ஸ்வாப்பிங்கு, ஃப்ராக்மெண்டேஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸு, பேஜிங் டெக்னிக்கு. பேஜிங் டெக்னிக் இஸ் அ ஃப்ரீக்வெண்ட் அக்கரிங் ப்ராப்ளம் இன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ பேஜிங் டெக்னிக்கை நீங்கள் கரெக்டாக வந்து படிக்கணும். செக்மெண்டேஷன் எப்படி நடக்குது, பேசிஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் தான் ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். டிமாண்ட் பேஜிங், ஸோ உங்களுக்கு வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டமை பொறுத்தளவில் நாங்கள் வந்து எங்களுடைய மெட்டீரியலை வெரி டீட்டெயில்டாக நாங்கள் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு தமிழில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வேணும், ஒரு வீடியோ கான்செப்ட்ஸாக நீங்கள் இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா நான் உங்களுக்கு ப்ரொஃபஸர் அருள் செல்வன், ஹீ இஸ் அன் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் இன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஹீ ஹாஸ் 15+ years of experience. அவரோட யூடியூப் வீடியோஸை நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோஸை பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக நிறைய ப்ராப்ளத்துக்கு நீங்கள் வந்து சால்வ் பண்ணுறதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும்.
I will show that videos also. இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நீங்கள் அக்சஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கான்செப்ட்ஸ் எல்லாமே இம்பார்ட்டண்டான கான்செப்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்த எல்லா இம்பார்ட்டண்டான கான்செப்ட்ஸு எல்லாமே தமிழில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுற வீடியோஸ் இது. இந்த வீடியோஸை ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது மிஸ்டர் ஜி அருள்செல்வன், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஃப்ரம் EGS பிள்ளை இன்ஜினியரிங் காலேஜ் from Nagai district, and he is handling classes for computer science and engineering for more than 15 years. ஸோ இந்த வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், ப்ராசஸ் ஷெட்யூலிங் இன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதே மாதிரி ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் ப்ராப்ளம், மெசேஜ் பாசிங் இன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட சர்வீசஸ்ஸு, இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன், ஷேர்டு மெமரி, ப்ரொடியூசர் கன்சியூமர் ப்ராப்ளம் ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதை பற்றின கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன், ஒரு ப்ராப்ளம் ப்ரொடியூசர் கன்சியூமர் ப்ராப்ளம் வந்ததுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதுல இந்த வீடியோவில் கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங், ப்ரையாரிட்டி ஷெட்யூலிங். ஸோ இந்த மாதிரி ஷெட்யூலிங் ப்ராப்ளம் எல்லாமே வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ்லேயும் வரும், அதே மாதிரி டீட்டெயில்டு ஆன்சர் கொஷின்ஸ்லேயும் இதுக்கான ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு அக்கர் ஆகும். ஸோ இது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோஸை பார்க்குறதன் மூலமாக நீங்கள் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சி நீங்கள் அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி பவுண்ட் அண்ட் பஃபர் கிளாசிக்கல் ப்ராப்ளம், ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், அதுலேயே வந்து ஷார்ட்டஸ்ட் பாத் ரிமைனிங் டைம் டைப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட்டு நான் ப்ரீஎம்டிவ் மெத்தடும் இருக்குது, ப்ரையாரிட்டி ஷெட்யூலிங், ரீடர்ஸ் ரைட்டர்ஸ் ப்ராப்ளம், டைனிங் ஃபிலாசபர்ஸ் ப்ராப்ளம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஸ்ட்ரக்சரு, அதே மாதிரி டெட்லாக்கு, ஹவு வி கேன் ப்ரிவென்ட் டெட்லாக், இம்பார்ட்டண்டான அல்காரிதம் வந்து பேங்கர்ஸ் அல்காரிதம். ஈவன் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மார்க் டெஸ்ட் ஒன்று உங்களுக்கு டெமோ காமிச்சிருக்கேன், நம்மளுடைய வித்யாபோன் அகாடமி ப்ரொவைட் பண்ணுற ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு. ஸோ அதில் கூட ஒரு கொஷின்ஸ் உங்களுக்கு வந்திருந்தது, விச் இஸ் தி பெஸ்ட் அல்காரிதம் ஃபார் டெட்லாக்ன்றது கொஷினு. பேங்கர்ஸ் அல்காரிதம் இஸ் தி பெஸ்ட் அல்காரிதம். ஸோ இந்த பேங்கர்ஸ் அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது, பேங்கர்ஸ் அல்காரிதம், அதே மாதிரி பேங்கர்ஸ் அல்காரிதம் ரிசோர்ஸ் ரெக்வெஸ்ட் ப்ராசஸ்ஸு, டெட்லாக் ஹேண்ட்லிங் இன் ஓஎஸ். இதை மாதிரி ப்ராப்ளம் நிறைய ப்ராப்ளம்ஸ் எந்தெந்த டாப்பிக்லேருந்துலாம் அக்கர் ஆகுன்றத பேஸ் பண்ணி இந்த வீடியோஸை வந்து நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்தால் எப்படி சால்வ் பண்ணுறது. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் தமிழ் எக்ஸ்பிளனேஷன் இந்த பிளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் இதில் அரௌண்ட் ஒரு 21 வீடியோஸ் கிட்ட இருக்குது. ஸோ இந்த 21 வீடியோஸையும் நீங்கள் வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கிறதுலாம் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ்க்குள்ளே இருக்கிற வீடியோஸ் தான். ஸோ நீங்கள் அதிகமான டைம் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவுக்கும் எடுக்காது. நீங்கள் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஷார்ட் டைம் கிடைக்குதோ அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்து நீங்கள் வந்து இந்த கான்செப்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி ரிலேட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயே வந்து நம்மளுடைய சிலபஸில் செக்யூரிட்டியும் இருக்குது, கிரிப்டோகிராஃபி அண்ட் நெட்வொர்க் செக்யூரிட்டி ரிலேட்டட் வீடியோஸும் இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14 வீடியோஸ் இருக்குது. கிரிப்டோகிராஃபி ரிலேட்டடான இம்பார்ட்டண்ட் அல்காரிதம்ஸ், Chinese remainder theorem, Hellman key exchange algorithm, cipher substitution technique. இந்த cipher substitution techniqueலாம் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வர அக்கறாகும் உங்களுடைய எக்ஸாம்ஸில். RSA algorithm, Fermat's theorem, RSA algorithm explanations and principles of keys in cryptography, public key.
ஈக்ளிடியன் அல்காரிதம், மாடுலர் அரித்மெட்டிக், இதை மாதிரி ஒரு 14 வீடியோஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோஸை நீங்கள் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கான்செப்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த வீடியோஸை வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வித்யாபூன் அகாடமி தொடர்ந்து இதை மாதிரி வீடியோஸை வந்து டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸு அண்ட் எங்களுடைய கைடன்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸை நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிப்ரேஷன் வந்து ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோஸோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரிப்ரேஷனுக்கு இந்த எங்களுடைய ப்ரிப்பரேட்டரி கைடு இது வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணாதவங்க அதையும் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதே மாதிரி எங்களுடைய மாக் எக்ஸாம்ஸ் லிங்க்கையும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். எங்களுடைய மாக் எக்ஸாம்ஸை நீங்கள் ஃப்ரீயாக ரெஜிஸ்டர் பண்ணி 1 or 2 எக்ஸாம்ஸை நீங்கள் ஃப்ரீயாக கூட அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஸோ தட் ஆப்ஷன் இஸ் தேர். அண்ட் அதர் சப்ஜெக்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லாதவங்க கூட எங்களுடைய மாக் எக்ஸாம்ஸை வந்து நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம். அந்த மாக் எக்ஸாம்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். டிஆர்பி எக்ஸாம்ஸுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் வருது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எந்தெந்த ஏரியாலெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணணுமோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து இந்த மாக் எக்ஸாம்ஸே நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதர் சப்ஜெக்ட்ஸில் இருக்கிறவங்க கூட நீங்கள் வந்து இந்த மாக் எக்ஸாம்ஸை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அட்டன் பண்ணலாம். ஸோ எந்த டவுட்ஸாக இருந்தாலும் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஹாப்பி ப்ரிப்ரேஷன். தேங்க்யூ.